தமிழக காங்கிரஸ் கட்சியில் கடந்த சில நாட்களாக நிலைவரும் உள்கட்சி பூசல்கள் மற்றும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி எழுப்பியுள்ள புகார்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சமூக வலைதளங்களில் கட்சி நிர்வாகிகள் தொடர்பான விமர்சனங்கள் மற்றும் புகார்கள் பொதுவெளியில் விவாதிக்கப்பட்டு வருவது கட்சி தலைமைக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கியுள்ளது. இந்த சூழலில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் இந்த விவகாரம் குறித்து மிக முக்கியமான விளக்கத்தை அளித்துள்ளார். கட்சியின் ஒழுங்குமுறை விதிகளுக்குட்பட்டு இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதிப்பட தெரிவித்துள்ளார். ஜோதிமணி எழுப்பியுள்ள புகார் என்பது முக்கியமாக சதீஷ்குமார் மற்றும் செந்தில்குமார் ஆகிய இரு நபர்களுக்கு இடையிலான தனிப்பட்ட மோதல் மற்றும் நிர்வாக ரீதியான சிக்கல்களை மையமாக கொண்டது என்று கிரிஷ் டோங்கர் குறிப்பிட்டுள்ளார். இதில் சதீஷ்குமார் என்பவர் அகில இந்திய அளவில் நியமிக்கப்பட்ட பொறுப்பில் இருப்பதால் மாநில தலைவர் அவர் மீது நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது என்று கட்சி விதியை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதற்காக ஒரு தனி குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். விசாரணையின் முடிவில் அகில இந்திய தலைமை ஒப்புதலோடு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது உறுதியாகியுள்ளது. தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இதுபோன்ற உள்கட்சி மோதல்கள் பொதுவெளியில் விவாதிக்கப்படுவது கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் மேலிட பொறுப்பாளர் கவலை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஒரு கட்டுக்கோப்பான கட்சி என்றும் அடிப்படை உறுப்பினர் முதல் உயர் தலைவர்கள் வரை அனைவரும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஜோதிமணி கருத்துக்களை கேட்ட நாங்கள் தயாராக இருப்பதாகவும் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அவை பரிசீலிக்கப்படும், உரிய மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் அவர் சமாதானப்படுத்தும் வகையில் பேசியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சி அடிமட்ட அளவிலிருந்து பலப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மேலிட பொறுப்பாளர் தெரிவித்துள்ளார். பூத் கமிட்டி மற்றும் நிர்வாக கிராம அளவிலான கமிட்டி அமைக்கும் பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாகவும் புதிய மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் பட்டியல் விரைவில் ஆக்கப்பூர்வமாக அல்லது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கட்சியை பொறுத்தவரை இதுவரை 5000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்துள்ளது கட்சி எவ்வளவு துடிப்புடன் இருக்கிறது என்பதற்கு சான்று என்று அவர் பெருமையுடன் கூறியுள்ளார். கடந்த 58 ஆண்டுகளாக தமிழக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லை என்றாலும் அகில இந்திய அளவில் கட்சி நடத்தும் போராட்டங்களில் தமிழக தொண்டர்கள் மிகச்சிறந்த பங்களிப்பை அளித்து வருவதாக அவர் பாராட்டியுள்ளார். குறிப்பாக வாக்குச்சீட்டு முறை தொடர்பான கையெழுத்து இயக்கத்தில் இந்தியாவிலே 2வது இடத்தை பிடித்த தமிழக காங்கிரஸ் சாதனை படைத்துள்ளது. இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளை கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு பொதுவெளியில் மோதிக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். எதுவாக இருந்தாலும் கட்சிக்குள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் என்ற மேலிடத்தில் இந்த அதிரடி அறிவுறுத்தலை தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே தற்போது பெரும் விவாதத்தை ஏற்பட்டுள்ளது. உள்ளூர் முதல் உலகம் வரை காங்கிரஸுடைய அந்த விவாதம் பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறையாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம். காங்கிரஸ் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள். எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்திருக்கிறதாக சொல்கிறார். 5000 விண்ணப்பங்கள் வந்திருக்க ஒருவர் 5 விண்ணப்பங்கள் அனுப்பினால் என்ன ஆகும் என்று நாங்கள் கேட்க தோன்றுகிறது.